ஓகே இது காமெடி படம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் அது ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்கும். க்ரைம் படம் இல்லை த்ரில்லர் படம் அப்படின்னா இதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, பேய் படம் இதில் வந்து ஃபைட்டு பெருசாக இருக்காது அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. பேய் படத்தில் ஒர்க்கு அதிகமாக இருக்கும். கேபிள் ஒர்க் இருக்கும், அவங்க ஃப்ளை பண்ணுறது இருக்கும், எல்லோரும் ஃப்ளை பண்ணுறது, படுத்துக்கிறது, ஓடுறது, கீழே குதிக்கிறது. பேய் படத்தில் தான் நிறைய கேபிள். இப்போ அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் பட் கூகுளில் பார்த்தா தெரியும் நேபாளி மராத்தி கிராத்தி மற்ற லாங்குவேஜ்லாம் பண்ணுறீங்க. எப்படி மாஸ்டர் ஃபுல் ட்ராவல்லே இருக்கீங்க போல இருக்கு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க அந்த மாதிரி மல்டி லாங்குவேஜ் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா மற்ற ஊர் மக்கள் அவங்களோட கலாச்சாரம் அவங்களுடைய ரசிப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசை. சும்மா மோகன்லால் சாருங்கிறவர் சும்மா சாதாரண ஆள் இல்லை. அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்டருங்கிறது வந்து சும்மா கிடையாது. அது அவங்க அவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சி வச்சுருக்குது. அவங்களுடைய ட்ராவல் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ட்ராவல். இந்த ட்ராவலில் நம்ம வந்துட்டு ஈஸியாக இழுத்து போட்டுற முடியாது. அவங்களுக்கு ஈக்குவல் கொடுத்து நம்ம மேலே போகணும் இல்லையா. இப்போ மோகன்லால் சார் வந்து அவ்வளோ படம் பண்ணிட்டார். 360 படம் பண்ணிட்டார். 360 படம் பண்ணதுக்கப்புறம் அவர் இது வரைக்கும் பண்ணாது என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பார். சார் ஒரு கையில் வெப்பன் சர்ச் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். வெப்பன்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். இந்த 2 கையில் வெப்பன் பண்ணிட்டேன். வேஸ்ட் கிட்டு பண்ணியாச்சு. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிவிடும். பட் இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும். இதில் என்ன பண்ண முடியும்? அப்படி பிருத்திவிராஜ் சுகுமாரன் சார் வந்து என்னென்னாச்சுன்னா எல்லா விஷயத்துலையும் அவர் இருப்பார். ஆக்ஷனில் ஃபுல்லாக இருப்பார், சினிமாட்டோகிராஃபில் இருப்பார், அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனில் இருப்பார், காஸ்டியூமில் இருப்பார், பேக்ரவுண்ட் பண்ணுறதுல இருப்பார், எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், எடிட்டிங் எல்லா இதுலேயும் இருப்பார். நீங்கள் சார்லி சாப்ளின் படத்துக்கு மியூட் பண்ணிடுங்க, இங்கே வேறு ஒரு சீரியஸான மியூசிக்கை போடுங்க. அது எவ்வளோ பெரிய ஆக்ஷன் படமாக தெரியுதுன்னு பாருங்க. இவங்க எல்லாம் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, அதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் சரி ஒர்க் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்ம ஊர்லேருந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு படம் போய் ரீச் ஆகாதா, உலகம் முழுக்க போய் ரீச் ஆகாதா அப்படின்னா ஒரு ஓப்பன் பட்ஜெட் வச்சு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவுட் பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு. தனுஷார் பின்னிட்டார். தனுஷாரில் பிச்சு எடுத்துட்டார். அந்த சிங்கிள் ஷாட்டில் பண்ண ஃபைட்டு சூப்பராக இருக்கும். படம் ரிலீஸ் அப்பில் பார்த்தா அந்த மாதிரி ட்ரிம் ஆகிடுச்சு. படத்துக்கு லென்த்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அந்த வேலை தான் அங்கே போய் திருப்பி பண்ணேன். மனோரமா ஸ்டேட் அவார்டு கொடுத்தாங்க. எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லையும் எல்லா வீட்லையும் இருக்க எல்லாருக்கும் நண்பான வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் டைட்டஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூட மாஸ்டர் சில்வா மாஸ்டர் இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். முக்கியமாக வந்து லூசிஃபர் 2 படத்தை பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். எப்படி மாஸ்டர் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மாஸ்டர், ஸோ லூசிஃபர் 2 எம்புரான் பார்ட் 2 நீங்கள் தான் பண்ணீங்க, 2 நீங்கள் தான் பண்ணுறீங்க. எப்படி மாஸ்டர் ஸ்டார்ட் ஆச்சு? யார் அப்ரோச் பண்ணாங்க? பார்ட் 2 வர பண்ண போகிறோம் போது ஒரு ஏர்ஜ் ஒன்று வந்திருக்கும், ஓகே இதோட இன்னும் பெட்டராக பண்ணணும் பார்ட் 2லன்னு சொல்லி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆமாம், இது வந்து முதல்ல லூசிஃபர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம பிருத்திவிராஜ் சார் வந்து அவர் தெரியும் உங்களுக்கு, நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படி நிறைய எல்லா இடத்துலையுமே அவர் வந்து படங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. படத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு படத்துக்குள்ளே வர்றாரு, டைரக்ட் பண்ண வர்றாரு. அப்படிங்கிறதுல கொஞ்சம் விசித்திரமாக தெரிஞ்சு. அப்போ அவர் சொன்னார், நானும் கடைசியாக டைரக்ட் பண்ண வந்துட்டேன் மாஸ்டர் அப்படின்னாரு. சந்தோஷம் சார், வாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்படி தான் அந்த படம் தொடங்குச்சு. இப்போ முரளி கோபி சார் ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கதைக்கு வந்து ப்ரொடியூசர் மோகன்லால் சார் ஓகேன்னு இருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரம்பவர் ஓகேன்னு இருக்காரு. ஸோ பிருத்திவிராஜ் சார் பண்ணும்போது இப்போ அதில் தான் அப்படி இணைஞ்சது. ஸோ இப்படி தான் உருவாச்சு அந்த கூட்டம். இப்படி உருவான ஒரு படம். அந்த டைமில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது அந்த படத்துக்கு. ஆனால் அந்த ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா இருக்குது, அதில் ஆக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. பட் அதனுடைய மேக்கிங்ஸ் வந்து அற்புதமாக எடுத்திருந்தார். இப்போ பிருத்திவிராஜ் சார் ஃபஸ்ட்டு ஃபிலிம்ங்கிற மாதிரி இல்லாமல் அவர் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி வந்த அந்த 20 வருஷங்களில் எவ்வளோ படங்கள் எவ்வளோ டைரக்டர் கூட மீட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த படங்களில் ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு இதில் தன்னோட படம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு லைனப் பண்ணி ஒரு யூனிஃபார்மேஷன் வச்சு அதுக்குள்ளே செட் பண்ணி அந்த படத்தை வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சது, எப்பா சரியான ஃபில்ம் மேக்கிங் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ஃபைட்டு நல்ல பேர் எடுத்துச்சு, கேமராமேனுக்கு நல்ல பேர், ப்ரொடக்ஷன் டிசைனுக்கு நல்ல பேர். ஸோ இப்படி எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்குற படமாக வந்து அமைஞ்சிடுச்சு. அது இல்லாமல் வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. நான் அது சொல்லணுன்னாச்சுன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 350 ஃபிலிம்ஸ் ஆகிடுச்சு இது வரைக்கும் ஆக்ஷன் டைரக்டராக. ஆனால் எனக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு பெரிய தொகை எனக்கு அனுப்பிச்சிருந்தார் ஆண்டனி பெரம்பவர் சார். ஆனால் இல்லை சம்பளம் நான் வாங்கிட்டு நினச்சிட்டா எதுக்கு திடீர்னு அப்படின்னா, இல்லை இதை நீங்கள் பண்ண வேலைக்கு வச்சுக்கோன்னு அனுப்பிச்சி விட்டேன். ஃபஸ்ட்டு முதல் ப்ரொடியூசர் பெரிய கிஃப்ட் அனுப்பிச்சி விட்டுருந்தார். எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா
வெற்றிக்கு அப்புறம் வந்து யாருமே கண்டுக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு கொடுக்குறாருன்னா ஸோ அதுவே அவரோட நல்ல மனசை காட்டுது பாருங்கள். ஸோ இப்படிப்பட்ட ப்ரொடியூசர் வந்து இந்த படம் ஹிட் ஆகி தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் எல்லா இடத்துலையும் பெரிய ஹிட். இந்த படம் தெலுங்கில் கூட ரீமேக் பண்ணாங்க, அதுவும் நான் பண்ணேன். ஸோ இப்போ செகண்ட் பார்ட்டு அந்த படமே கேட்டுடுச்சு. செகண்ட் பார்ட்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்குற லெவலுக்கு அது கேட்டுடுச்சு. செகண்ட் பார்ட்டை எழுதுனாங்க முரளி கோபி சார். எழுதுனா பெரிய ஸ்கேலில் எழுதியிருக்கிறாங்க. பெரிய ஸ்கேலில் எழுதி இப்போது பிருத்திவிராஜ் சார் சொன்னாங்க மாஸ்டர் செகண்ட் பார்ட்டு பண்ணணும் அப்படின்னு. இப்படி தான் ஆரம்பிச்சது. செகண்ட் பார்ட்டுக்கான பட்ஜெட் வந்து பெரிய பட்ஜெட்டாக இருக்குது. இப்போது எல்லாம் அப்படியே சைலண்டாக இருக்கும்போது ப்ரொடியூசர் ஆண்டனி பெரம்பாவூர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஓப்பன் பட்ஜெட்டில் பண்ணுங்கள் நீங்கள், இது ரொம்ப நீங்கள் மண்டை குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிருத்திவிராஜ் சார்கிட்ட ஒப்படைச்சாச்சு. ஸோ பிருத்திவிராஜ் சார் இப்படி தான் இந்த படம் தொடங்குது. ஸோ இந்த படம் தொடங்கும் போதே ஓப்பன் பட்ஜெட்னு தொடங்குது. ஓப்பன் பட்ஜெட்டுக்கு அவ்வளோ பெரிய விரிவாக்கமாக பண்ணலாம். ஆனால் இப்போ 2 விஷயம் இருக்குது. உங்கள் இஷ்டத்துக்கு படம் பண்ணிக்கோங்க, நல்லா வரணும் படம் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லிட்டாருன்னா ஓகே, அவர் நம்புறாரு, படத்துக்காக எவ்வளோ நாளும் செலவு பண்ண ரெடி ஆகிட்டார். ஆனால் நம்மளுக்கு 100 ரூபா தான் நீங்கள் செலவு பண்ண சொன்னால் 100 ரூபா மைண்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் செலவு பண்ணணுன்னா அது 1000 ரூபா பண்ணலாமா, இல்லை 1500 பண்ணலாமா, இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் 1500 இப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டைரக்டர் தலையில் இறங்கிடுச்சு. பட் இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்காம படத்துக்கு என்ன தேவையோ அதை ஃபுல்லாக செஞ்சுட்டார் இந்த படத்தில். செகண்ட் படத்தில் அதே மாதிரி ஸ்டார் காஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மோகன் சார் இருக்கார், அவருக்குன்னு தனியாக ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் ஸ்டண்ட்டு தனியாக ஒன்று பண்ணுவீங்க. ஸோ இது எப்படி ப்ராசஸ் எப்படி பண்ணீங்க இவ்வளோ பேருக்கு மேட்ச்? இல்லை அதான் சொல்கிறேன். இப்போ இந்த டைரக்டர் மற்ற டைரக்டர்களுக்கு நம்ம இப்போ எல்லா டைரக்டர்களுமே எல்லாம் வேலை செய்வாங்க. சில டைரக்டருக்கு வந்து சாங்குக்கு வந்து நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், இவ்வளோ டான்ஸஸ் வரணும், இந்த மியூசிக் இப்படி இருக்கணும், இப்படி இப்படிங்க. சில டைரக்டர் வந்து ஃபைட்டுக்கு நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. சில டைரக்டர் வந்துட்டு சீன்ஸுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. ஃபைட் மாஸ்டர் நீங்கள் பார்த்துக்க மாஸ்டர்ன்றாங்க, டான்ஸ் மாஸ்டர் நீங்கள் பார்த்துக்கோன்றுவாங்க. பட் இவர் அப்படி கிடையாது. பிருத்திவிராஜ் சுகுமாரன் சார் வந்து என்னென்னாச்சுன்னா எல்லா விஷயத்துலையும் அவர் இருப்பார். ஆக்ஷனில் ஃபுல்லாக இருப்பார், சினிமாட்டோகிராஃபில் இருப்பார், அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனில் இருப்பார், காஸ்டியூமில் இருப்பார், பேக்ரவுண்ட் பண்ணுறதுல இருப்பார், எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், எடிட்டிங் எல்லா இதுலேயும் இருப்பார். எல்லா இதுலேயும் அவருக்கு என்ன வேணுங்கிறத கிளாரிட்டியாக எழுதி கொடுத்துருவார். இப்போ அவருக்கு கிளாரிட்டி அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும்போது நம்ம சும்மா கூட நின்று சப்போர்ட் பண்ணாலே போதும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு சீக்வன்ஸும் எழுதி வச்சுருக்கு. பெரிய பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸாக எழுதி வச்சுருக்குது. செட்டு பெருசாக போடுறதுக்கு எழுதி வச்சுருக்கு. அவர் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டார். இப்போ எழுதி வச்சனால எங்களுக்குலாம் வேலை ஈஸி. அப்போது இப்போ ஈஸியாகிடுச்சு. ஸோ எல்லாருமே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ அந்த ப்ரொடக்ஷன் டீம்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் பாலாஜி சார் ஒர்க் பண்ணாங்க, ஜார் சார், அப்புறம் சித்து பனிக்கல், இந்த மாதிரி ஒரு பெரிய டீம், சசி, இவங்க எல்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய டீம் ஒர்க் பண்ணிச்சு. ஏன்னா இந்த படம் ஒரு படத்துக்காக நிறைய கண்ட்ரிகள் போயிருக்கு. அமெரிக்கா, லண்டன், துபாய், அபுதாபி, இப்படி இன்னும் நிறைய கண்ட்ரிகள் ஒர்க் போயிட்டு வந்தது. அது இல்லாமல் இங்கே இந்தியாவிலே பார்த்திங்கன்னா லே லடாக்கு, குஜராத்து, எல்லா இடத்துலையுமே செங்கல்பட்டு, கேரளா, ஹைதராபாத்து, பெங்களூர், இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம ஷூட் பண்ணியிருக்கு இந்த படத்துக்கு. ஸோ ஏன் அப்படி சொன்னேன்னா இதில் நிறைய ஃபாரினர்ஸ் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஃபாரினர்ஸ் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட முடியும். ஆனால் ஃபாரினர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ட்ரைனிங் பண்ணி, ஃபைட்டர்ஸுக்கு ஒரு ட்ரைனிங் பண்ணி, டைலாக் இப்படி ஒவ்வொன்றையும் கோர்த்துருக்குறாங்க. இதுக்கு வந்து டைரக்டருக்கு அவங்களோட டீம் ரொம்ப முக்கியமான பெரிய பலம். யாருன்னா வாவா, நிர்மல், அப்புறம் ரெனித், இந்த மாதிரி பசங்க எல்லாம் சேர்ந்து கூட இருந்து பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இப்படி தான் உருவாகுது. என்னென்னா இப்போ எனக்கு அவர் வந்து மாஸ்டர் டைரக்டர் சொன்ன வார்த்தையை அப்படி சொல்கிறேன், மாஸ்டர் இது உங்கள் படம், நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதை பண்ணலாம், இது சீக்வன்ஸ் மாஸ்டர் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு ஃப்ரீடம் கொடுத்துருவார். இப்போ நம்ம ஏதோ அதில் ஒன்று புதுசாக பண்ணணும், எதாவது ஒன்று பண்ணணும், புதுசானா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் கொஞ்சம் அப்படின்னு பண்ணணும். ஏன்னா இப்போ மோகன்லால் சார் வந்து அவ்வளோ படம் பண்ணிட்டார், 360 படம் பண்ணிட்டார். 360 படம் பண்ணதுக்கப்புறம் அவர் இது வரைக்கும் பண்ணாது என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது, எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பார். சார் ஒரு கையில் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்களா, பண்ணிட்டேன், வெப்பன்லாம் பண்ணிட்டீங்களா, பண்ணிட்டேன், இந்த 2 கையில் வெப்பன் பண்ணிட்டேன், வேஸ்ட் கிட்டு பண்ணியாச்சு, இப்படி ஒவ்வொன்றா சொல்லிவிடும். பட் இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும். இதில் என்ன பண்ண முடியும் இப்படின்னு இப்போ டேரக்டர்லாம் உட்காந்து பேசும்போது டேரக்டர் ஒரு ஐடியா சொல்லுவார். ஸோ இப்படி தான் இந்த ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. இதில் லைட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கணுங்கிறப்போ அப்புறம் சுஜித் வாசுதேவ் சார் அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு தேடலில் இருப்பார். ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணணும், அதில் இது வெரைட்டியாக இருக்கணும், இப்படி இருக்கணும், எவ்ரி ஷார்ட்டில் மூமெண்ட் இருக்கணும், மூமெண்ட் இல்லாமல் சும்மா ஃப்ளாட்டாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கிளாரிட்டி இருப்பார். அவரோட இதோட 3 படம் பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் ஒவ்வொரு படத்துலையும் அவரும் அப்படி ஒரு வேகம் இருக்கும்.
அதேமாதிரி ப்ரொடக்ஷன் டிசைனர் மோகன்தாஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவர் போட்ட ஒவ்வொரு செட்டுமே இந்த படத்துக்கு ஒவ்வொரு செட்டுமே 20 கோடி ரூபா 20 கோடி ரூபா 20 கோடி ரூபா இப்படி தான் இருக்கும். 20 கோடி குறைச்சின்னு செட்டே போடலை அவர். அப்படி தான் ஒரு செட். ஏன்னா 2018 பண்ணியிருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபேமஸ் ப்ரொடக்ஷன் டிசைனர். ஸோ பெரிய படங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறவர். ரொம்ப கிளாரிட்டியாக இது செட்டை இப்படி போடணும், இந்த இடத்துல இருந்து ஒர்க்கிங் ஸ்டைலு. இப்போ நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு கிராஸ் மேலேருந்து உடஞ்சி விடுறது, இது எல்லாமே. இப்போ டைரக்டருக்கு என்னென்னா எல்லாமே ஒரிஜினலாக வேணும் பாரு, சிஜிலாம் போகக்கூடாது. நம்ம லைவாக ஒரிஜினலாக மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். ஒரு கிராஸ் விழுறதாக இருக்கட்டும், ஒரு ஃபயர் பற்றிக்கிறதாக இருக்கட்டும், நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க நிறைய இந்த வெடிக்கிறது, இது எல்லாமே ஒரிஜினலாக எடுத்தது தான். ஸோ இதுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட்டஸ் தேவைப்படுது நம்மளுக்கு. ஓகே ஓகே. அண்ட் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில ஃபாரினர்ஸ்லாம் வந்து உள்ளே நடிக்க வைக்கிறீங்கன்னும் போது சிலர் இந்த ஸ்டண்ட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குறது பெரிய ஒரு போராட்டமாக இருக்குன்னு சொல்லலாம்ல சார்? இல்லை, அதுதானே நம்ம வேலை. போராட்டங்கிறது அதுதானே வேலை. இல்லை சார், சம்டைம்ஸ் வந்து இப்போ நம்ம இப்படி தான் அடிக்கணும் அப்படின்னும் போது சிலர் வந்து டேரெக்டாக அடிச்சிருவாங்க. அந்த ஒரு நேக்கு இருக்கணும். அது கரெக்டு தான். இப்போ நீங்கள் போய் பாடம் படிக்கிறதுல வாத்தியார் என்ன பாடுபட்டாருன்னு அவங்களுக்கு தானே தெரியும். அதுக்காக சொல்லாமல் விட முடியாதுல்ல. நம்மளுக்கு தேவையான இப்போது அதானே சொல்லணும். இப்போ நீங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட நீங்கள் என்ன பாடுபடுத்திருப்பீங்க, அவங்கள என்ன ராகிங் பண்ணியிருப்பீங்க அவங்களே. அதெல்லாம் தாங்கி உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க. அந்த விஷயம் இருக்குல்ல, நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அவங்க கண்டிப்பாக தெரியும், அவங்க ஒரே டேக்கிலாம் ஓகே பண்ண முடியாதுன்னு. அவங்களுக்காக 10 தடவை பண்ணுவோம், 15 தடவை பண்ணுவோம், 20 தடவை பண்ணுவோம். எல்லோரும் வேலை செய்யணும். ஸ்டடி கேமராமேனை தூக்கிட்டு ஓடணும், கேமரா தூக்கிட்டு ஓடணும். அப்புறம் அங்கே வருது அதுக்கான ஃபைட்டர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஃபாரினர்ஸ் நிறைய ஒரு 40-50 பேர் வந்துட்டாங்கன்னா அந்த 50 பேருக்கு நம்ம ஊர் ஃபைட்டர்ஸ் வரணும். இப்போ டபுள் வேலையாகுது பாருங்க. அந்த 50 பேர் வந்து அவங்களுக்கு பொசிஷன் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் பண்ணுவாங்க. சும்மா இப்படி வா அப்படி வான்னா வெள்ளக்காரங்க பண்ண மாட்டாங்க. அப்புறம் அப்போ என்னென்னா டபுள் காஸ்ட் ஆகும் எல்லாமே. இந்த 50 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், அது இல்லாமல் இவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து நம்ம என்னென்னோ யூ ஆர் டூயிங் தட் பொசிஷனோ, நீங்கள் அந்த பக்கம் தானே பண்ணீங்க, எதுக்கு இந்த பக்கம் பொசிஷன், இது யார் அப்படின்னு கேட்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ எத்தனை பேர் தேவைப்படும் அத்தனை ஆளுங்களை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ இப்படி ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் இப்படி தான் பண்ணியிருக்கு. ஃபாரினர்ஸுக்கு எல்லாருக்கும் கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணி அது பண்ணி எல்லா வேலைகளையும் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கு. அண்ட் நீங்கள் சினிமாட்டோகிராஃபரோட எப்படி மாஸ்டர் இருக்குது கோஆர்டினேட் பண்ணி பண்ணுவீங்க? இப்போ சில டைமு இந்த மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வந்து நிறைய கேமரா ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, மூமெண்ட் ஷாட்டு, அப்புறம் இந்த ஷாட்லாம் வந்துருச்சு. இப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சில ஷாட்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சம்டைம்ஸ் அவங்க கூட வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி ஸ்டண்ட்லாம் பண்ண போகிறேன், ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆங்கிள் வைக்கிற. ஆமாம், இது என்னென்ன சார், அதான் அதுக்கு வந்து ப்ரீ பிளான் பண்ணணும். நம்ம உட்காந்து ஒரு சீக்வன்ஸை வந்து சும்மா போனோம் ஏதோ எடுத்தோன்னு வந்தாச்சுன்னா பெரிய இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. ஏன்னா பெரிய படங்களுக்கு நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம ஃபில் பண்ணி ஆகணும் ஆடியன்ஸுக்கு. ஏன்னா சும்மா மோகன்லால் சாருங்கிறவர் சும்மா சாதாரண ஆள் இல்லை. அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்டருங்கிறது வந்து சும்மா கிடையாது. அது அவங்க அவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சி வச்சுருக்குது. அவங்களுடைய ட்ராவல் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ட்ராவல். இந்த ட்ராவல்லாம் நம்ம வந்துட்டு ஈஸியாக இழுத்து போட்டுற முடியாது. அவங்களுக்கு ஈக்குவல் கொடுத்து நம்ம மேலே போகணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி இப்போ இந்த ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீவிஷுவலைசேஷன் பண்ணோம். ஸ்டண்ட்ஸ் எல்லாம் ப்ரீவிஷுவலைசேஷன் பண்ணோம். ப்ரீவிஷுவலைசேஷன்னா உங்களுக்கு கேமரா மூமெண்ட்லேருந்து லைட்டிங்லேருந்து ஆர்டிஸ்டோட பொசிஷன் வரைக்கும் மார்க் ஆயிரும். அங்கே ப்ரீவிஷுவலைசேஷன் பண்ணி அது நம்ம மனோஜ் பரமஹம்சா வந்து ரொம்ப பெரிய லெவலில் அது பண்ணிக்கிட்டு இருக்காரு, மனோஜ் பரமஹம்சா டிஓபி. ஸோ அங்கே வந்து அது போய் ப்ரீவிஷுவலைசேஷன்லாம் பண்ணி ஏன்னா 150-200 ஃபைட்டர்ஸ் வச்சுக்கிட்டு அங்கே போய் விளாண்டுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி மேக்ஸிமம் அந்த ப்ரீவிஷுவலைசேஷன்லாம் பண்ணி அதுலேருந்து கேமராமேனுக்கு போய் கேமராமேனுக்கு இப்போ எங்கே தெரியும் அல்ட்ரா ஸ்லோ மோஷன் எங்கே தேவைப்படுது, எங்கே முகப்போட்டு தேவைப்படுது, எங்கே ரோப் கேம் தேவைப்படுது, எங்கே ட்ரோன் தேவைப்படுது, எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் அது பிளான் பண்ணி பண்ணேன். ஓகே. அண்ட் வந்து இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கேம்ஸுக்கு மேலே எடுத்திருக்கேன். உங்களுடைய படங்கள் தான் எல்லாமே நீங்கள் ஸ்டண்ட் ஒர்க் பண்ண படங்கள். அதில் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லை, இப்போ வந்து இந்த படத்தில் நான் நிறைய எஃபர்ட் போட்டு ஸ்டண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது அதில் வந்து ஒரு திஸ் ஆர் தட் மாதிரி ஒரு கேம் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து அன்னியன் ஆர் வேதாளம். எந்த படத்துக்கு? அன்னியன்லாம் ரொம்ப நான் அப்போ அசிஸ்டண்ட்டு, பீட்டர் தான் ஃபைட் மாஸ்டர் அந்த படத்துக்கு. அன்னியன் தான். நானே அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு தடவை மாஸ்டர்கிட்ட கேட்டேன், மாஸ்டர் இந்த மாதிரி இன்னொரு படம் நம்மளால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொல்லிட்டு போயிட்டார், இதை விட நல்ல படம் பண்ணுவோண்டா அப்படின்ட்டு, இதை விட நல்ல அதிகமான ரிஸ்க் உள்ள ஒரு நல்ல படம் பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டார். ஓகே. அன்னியன் ஆர் அஞ்சான்? என்ன ரிஸ்க் ஷாட்டுன்னு கேட்குறீங்க? அதான் இதில் அது எஃபர்ட் வைஸ் இப்போ இது வரைக்கும் எஃபர்ட்னா இதில் இதுதான் அதிகம் இல்லை இது கம்மி அப்படின்ற மாதிரி. அதிகம் மட்டும் அன்னியன் தான். ஓகே. அன்னியன் ஆர் மாஸ்டர்? அன்னியன் தான். அன்னியன் தான். ஓகே. அன்னியன் ஆர் பிக் பிரதர்? அன்னியன் தான். அன்னியன் தான். ஓகே. அன்னியன் ஆர் 2.0? அன்னியன் தான். அன்னியன் தான். ஓகே. அன்னியன் ஆர் என்னை அறிந்தால்? அன்னியன் தான். அன்னியன் தான். ஓகே. அன்னியன் ஆர் மாநாடு? அன்னியன் தான். அன்னியன் தானா? ஐயோ. அன்னியன் ஆர் லூசிஃபர்?
அன்னியன் தான். ஓகே, அன்னியன் ஆர் லூசிஃபர் 2? அன்னியன் தான். அன்னியன் தான். எப்படி மாஸ்டர் அன்னியன்? ஆமாம், நீங்கள் எவ்வளோ நாள் கேட்டாலும் அதான் சொல்லுவேன். நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியுமான்னு கேட்ட ஒரே படம் அதுதானே ஒழிய அதுக்கப்புறம் உள்ள படங்கள்லாம் நம்ம அதை பற்றி பேசலை. என்னென்னா அதில் அவ்வளோ சீக்வன்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ டஃபஸ்ட்டு பொசிஷன்ஸு, அதெல்லாம் எப்படி வேலை பார்த்தோன்னே இன்றைக்கி வரைக்கும் மலைச்சு போகிற விஷயமா இருக்கும். அதில் நடந்த விஷயங்களும் சரி, அதில் பண்ண சீக்வன்ஸ் சரி, அந்த மாதிரி சீக்வன்ஸ் இப்போ இதெல்லாம் அதை பண்ணவே முடியாது. பண்ணுறது அது அந்த இப்போ என்ன ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 2004 2005 இல்லையா, ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் இல்லாத டைம்லேயே நாங்கள் அவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரே கொஸ்டினாக கேட்டிருக்கலாம், இது பண்ணதுலேயே எது இருக்குன்னா அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றுமே நீங்கள் கிடையாது. அதான் சொன்னேன், அது பண்ணி முடிக்கச்சில் வந்து அப்பா படம் முடிஞ்சது அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடடா அப்படி இருந்துச்சு. அந்த படத்தில் நீங்கள் எதனா ஒரு சீன் இருக்கலாம் மாஸ்டர்? இப்போ எங்களுக்குலாம் நிறைய ஞாபகம் வருது. ஒன்று வந்து இந்த ஸ்பென்சர் பக்கத்தில் ஏதோ ஒரு பில்டிங் மேலே ஏறுற அந்த ஷாட் ஞாபகம் வருது. அப்புறம் அந்த சைனீஸ்காரங்களோட உள்ள ஃபைட் போடுறது, எங்களுக்கு அது 2 ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு தான் என்ன சொல்லுவீங்க? எல்லாம் எவ்ரி ஃப்ரேம் ஞாபகத்தில் இருக்கும். ஏன் ஞாபகத்தில் இருக்குது? எவ்ரி ஃப்ரேம் ஞாபகத்தில் இருக்கும். எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். அந்த படத்தில் நடந்து நீங்கள் சொல்கிற எல்லாமே அந்த படத்தில் இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, அது நைட் ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த கார் சேஸு, பைக்லேருந்து இதுக்கு பஸ்ஸுலேருந்து பில்டிங்கு, எல்லாம் பெரிய சீக்வன்ஸ் எல்லாமே அப்படியே அந்த படத்தில். ஈவன் கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் அந்த படத்தில். எல்லாமே அவ்வளோ டஃபஸ்ட் சீன்ஸ் தான். அண்ட் வந்து நீங்கள் இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸ்டண்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் சில படத்துக்கு வந்து நீங்கள் நிறைய என்ன சொல்கிறது, ஒரு 100% வந்து நீங்கள் ஸ்டண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது அவுட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு 70% தான் வந்திருக்கும், இல்லைனா ஒரு 50% தான் வந்திருக்கும். மிச்சம் 50% வந்து ட்ரிம் பண்ணி அப்படின்னா தூக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தான் இன்சிடென்ட் நடந்திருக்கு அதனால் படங்களுக்கு இருக்குது. ஒரு இந்த லூசிஃபருக்கு ஒன்று நடந்திருக்கு, நான் சொல்கிறேன் அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுவேன். போன படம் லூசிஃபருக்கு வந்து எனக்கு வந்து அந்த ஸ்டேட் அவார்டு, அவங்க மனோரமா ஸ்டேட் அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டேட் அவார்டு வாங்குறதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. ஏன்னா இங்கே தமிழில் வந்து நம்ம பாலாஜி மோகன் ஒரு டைரக்டர் மாரின்னு ஒரு படம் பண்ணாங்க. இப்போ மாரி ஃபஸ்ட் பார்ட் பண்ணும்போது அந்த படத்தில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. மாரி ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த கிளைமாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரவுண்டில் ஸ்டிக் வச்சு எடுத்து அடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இது எப்படி பண்ணாங்க, இந்த லெவல் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பெரிய பேச்சாயிடுச்சு. ஸோ அந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடச்சிச்சு. அப்போ ரெண்டாவது அவர் வந்து இந்த படத்தை வச்சு செகண்ட் பார்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் போகும்போது செகண்ட் பார்ட் பண்ணும்போது இப்போ அவர் சொல்கிறாரு, சார் மாஸ்டர் எனக்கு தெரியாது, நீங்கள் போன படத்தில் ஒரு ஃபைட் பண்ணி அது நல்லா வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, இப்போ அதை விட ஒன்று பண்ணணும், இப்போ பெட்டராக பண்ணணும், இதை விட பெட்டராக பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லையா அந்த படத்தில். அதை பீட் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணணும்ல, அதை பீட் பண்ண நம்ம ஒன்று பண்ணணும், நம்மளை பீட் பண்ணுறதுக்கு நம்ம தான் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ யோசிச்சதில் ஒரு ஷாட்டு அதில் தான் யோசித்தது. இப்போ நீங்கள் லூசிஃபர் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் இருக்கும், ஒரு சிங்கிள் ஷாட்டில் போயிருக்கும் கேமரா, அது கூட சுற்றி இருக்கும். பார்த்தா ஒரு ஃபைட்டர் கீழே விடுவாங்க, அந்த சுத்தியல் ஃபைட்டுன்னு ஒன்று இப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே எடுத்துருக்கும். இப்போ அந்த ஷாட்டை வந்து மாரி 2ல் பண்ணோம். அப்படியா? ஓகே. மாரி 2ல் இன்ட்ரொடக்ஷன் ஃபைட்டில் பண்ணோம். ஒரு சின்ன சுத்தியல் வச்சு பண்ணியிருப்பார், சின்ன சுத்தியல் வச்சு எல்லாத்துக்கும் அடிச்சிருப்பார். அது ரிஹர்சல் பண்ணோம். கேமராமேன் ஓம் பிரகாஷ் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் அந்த கேமரா ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது பண்ண முடியாது. அப்புறம் சொல்லிவிடுமா சார் இப்படி எடுக்கலாம்னு பேசி அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதை பண்ணார். அவுட் பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு. தனுஷார் பின்னிட்டார், தனுஷாரில் பிச்சை எடுத்துட்டார். அந்த சிங்கிள் ஷாட்டில் பண்ண ஃபைட்டு சூப்பராக இருக்கும். அந்த தனுஷாருக்கு எப்போவுமே அந்த சிங்கிள் லென்த் போகிறது ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இது அல்ட்ரா ஸ்லோ மோஷன் வேறு, சூப்பராக அந்த கத்தி எடுக்கிறது, ஒவ்வொருத்தங்களையும் அடிக்கிறது, எல்லாம் பக்கத்துலாம் கேமராலாம் அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுத்து நிறைய எஃபர்ட் போட்டோம். அதுக்கு கேமராமேன் தூக்க முடியாமல் கயிறுலாம் கட்டி தொங்கி விட்டு நிறைய டஃபஸ்ட்டு டைம். அது ஃபுல் லென்த்து எடுத்ததுக்கப்புறம் படம் ரிலீஸ் அப்பில் பார்த்தா அந்த மாதிரி ட்ரிம் ஆகிடுச்சு. ரொம்ப லென்த்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு அதை ட்ரிம் பண்ணிட்டாங்க, சாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அது வரலேங்கிற ஒரு மன வருத்தம் எனக்கு இருந்துச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி ஓகே அது என்ன பண்ணுறது, அவ்வளோதான், அது படத்துக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ இந்த படம் லூசிஃபருக்கு போனோடனே இப்போ டைரக்டர் நமக்கு தெரியும் அவரை. இப்போ சார் இந்த மாதிரி ஒரு ஐடியா அங்கே பண்ணினேன், பட்டு அங்கே அது சரியாக வரல சார், படம் லென்த்து ஜாஸ்தி இருக்குன்னு கட் பண்ணிட்டாங்க, நம்ம படத்தில் அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டேன் பிருத்திவிராஜ் சார். சரி ஓகே என்ன காட்டுங்க அப்படின்னா இப்படி காட்டினேன், இதான் நான் ரிஹர்சல் பண்ணி வச்சுருந்த காட்டினேன், இதான் சார். ஓ இதா பண்ணலாமா சார் அப்படின்ட்டு பண்ணணுன்னு அதில் பண்ணேன். இப்போது
அதான் நமக்கு எப்போவுமே இந்த சமுத்திரக்கணியனெல்லாம் சொல்லுவார், நீ உன் வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்ட அந்த வேலை எங்கேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல உனக்கு பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம இங்கே செஞ்சோம், ஒன்று நடக்கும்னு ஒன்று நினச்சோம்னா, பட் அது ட்ரிம் ஆகிடுச்சு. யாரும் வேணும்னு பண்ணுறது கிடையாது, படத்துக்கு லென்த்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அந்த வேலை தான் அங்கே போய் திருப்பி பண்ணேன். அங்கே வந்து எனக்கு பெரிய ரிவார்டு பெரிய அவார்டு அந்த படத்துக்கு, அந்த ஃபைட்டுக்கு. ஸோ அதனால் அது வந்து நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம், அந்த வேலை எங்கேயோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்தில் கொடுக்கும். அதே மாதிரி மாளிகாபுரம்னு ஒரு படம் மலையாளத்தில் தான். அந்த படத்து ஃபைட்டை பார்த்துட்டு நார்த் இந்தியன் டைரக்டர் நிறைய பேர், ஆந்திரா டைரக்டர் நிறைய பேர், சின்ன படம் மாளிகாபுரம்ங்கிறது, அந்த ஃபைட்டை பார்த்துட்டு பெருமையாக அந்த ஃபைட் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எங்கேயோ செய்கிற வேலைகள் எங்கேயோ ஒரு இடத்துல பேர் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட பல லாங்குவேஜ் பண்ணுறீங்க மாஸ்டர். நாங்கள் நினச்சோம் ஒரு 5 லாங்குவேஜ் தான் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சோம். பட் கூகுளில் பார்த்தா தெரியும் நேபாளி, மராத்தி, கிராத்தி மற்ற லாங்குவேஜ்லாம் பண்ணுறீங்க. எப்படி மாஸ்டர் ஃபுல் ட்ராவல்லே இருக்கீங்க போல இருக்கு? இல்லை, அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க, அந்த மாதிரி மல்டி லாங்குவேஜ் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா மற்ற ஊர் மக்கள் அவங்களோட கலாச்சாரம் அவங்களுடைய ரசிப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசை எனக்கு. அங்கேருந்து வந்து பட் கண்டிப்பாக நம்மளுடைய அஃபோர்டபுள் பட்ஜெட் கிடையாது, அவங்க தெரியும். பட்டு போய் பண்ணலாம், நம்ம ஒரு படம் தானே பண்ண போகிறோம். ஏன்னா ரெகுலராக நம்ம போய் அங்கே உட்கார முடியாது, அவங்களால அவாய்ட் பண்ண முடியாது, தெரியும். அந்த ஒரு படங்கள் நம்ம பண்ணி பார்க்கும்போது தெரியும்ல அவங்களோட ஃபீல் என்ன அப்படி இருக்குன்னு. அதனால் போய் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணச்சில் தான் இப்படி நிறைய ஸ்ரீலங்கா ஃபிலிம் பண்ணியிருக்கிறேன், நேபாளி, மராட்டி, பெங்காலி. ஆமாம், நம்ம ஊரில் லாங்குவேஜ் இல்லாமல் அந்த மாதிரி லாங்குவேஜ். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போது சில இது இருக்குல்ல மாஸ்டர், நிறைய ஜானர் படங்கள்லாம் இருக்குது. இப்போ தமிழ் படம், அதாவது காமெடி படம், த்ரில்லர் படம், க்ரைமு அப்படி இப்படின்னு சொல்லி பொலிட்டிக்கல் படம் நிறைய இருக்குது. நீங்கள் சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட கதை சொல்லும் போது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குமா? இது ஓகே, இது காமெடி படம், இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்கும். க்ரைம் படம் இல்லை த்ரில்லர் படம் அப்படின்னா இதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குமா? இல்லை வந்து உள்ள கதை சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது தெளிவாகுமா? இல்லை, சீக்வன்ஸ் சொன்னதுக்கப்புறம் தானே. இப்போ கொஸ்டின் பேப்பர் வராமல் நம்ம எப்படி ஆன்சர் எழுத முடியும்? இல்லை, சம்டைம்ஸ் வந்து நம்மளாம் ஒன்று யோசிச்சு சயின்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு அப்படி நம்ம யோசிக்க தப்பு இல்லை தம்பி. நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கோம், கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி யோசிப்போம். கதை சொன்னதுக்கப்புறம் தான் டிசைட் ஆகிறது. அதுக்கு முன்னாடியே நம்ம யோசிச்சு வைக்கிறது வேஸ்ட்டு தம்பி. நம்ம நிறைய வச்சுக்கலாம், நிறைய படித்து வச்சுக்கலாம், நாலேஜுக்காக நிறைய படித்து வச்சுக்கலாம். பட் எங்கே வந்து அப்ளை ஆகுதோ அப்படி தான் நம்ம பண்ண முடியும். என்னென்னா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, பேய் படம் இதில் வந்து ஃபைட்டு பெருசாக இருக்காது அப்படின்னு சொன்னால், அப்படி கிடையாது. பேய் படத்தில் ஒர்க்கு அதிகமாக இருக்கும், கேபிள் ஒர்க் இருக்கும், அவங்க ஃப்ளை பண்ணுறது இருக்கும், எல்லோரும் ஃப்ளை பண்ணுறது, படுத்துக்கிறது, ஓடுறது, கீழே குதிக்கிறது. பேய் படத்தில் தான் நிறைய கேபிள். இப்போ அந்த டிடி ரிட்டர்ன்ஸ், இப்போ அந்த படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நம்ம ஆர்யா ப்ரொடியூசர் சார், சந்தானம் சார் அந்த படத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது அதில் அவ்வளோ கேபிள் ஒர்க்கு, அவ்வளோ அந்த பேய் சண்டை போடுறதுங்கிறது விசித்திரமாக இருக்கும். இப்போ ஃபைட்டர்ஸாக கம்போஸ் பண்ணி அதெல்லாம் கம்போஸ் பண்ண முடியாது, தூக்கி அங்கே பறக்குது இங்கே பறக்குது. ஸோ அது எல்லாமே பெரிய சீக்வன்ஸ் இருக்கத்தான் செய்யும் அதில். ஓகே. அப்புறம் ஒரே ஒரு இந்த சீக்வன்ஸு தனுஷ் சார் தான் நடிச்சு பண்ணிடுறேன். ஒரே சிங்கிள் ஷாட் மாறியில் சொன்ன மாதிரி இருக்குது. என்னென்னா ஒரே போர்ஷன் என்ன ஆகுனா, ஒரு ஆயுதம் இருக்கும். இப்போ ஒரு வில்லன் இருக்கான்னு வச்சுக்கேன், அவரோட ஆயுதத்தில் எடுத்து இன்னொருத்தர் அடிக்கிறது, இன்னொரு ஆயுதத்தை எடுத்து இன்னொருத்தர் அடிக்கிறது, அதான் மாறியில் பண்ணிடுவீங்க. அது எப்படி மாஸ்டர்? அது அந்த போர்ஷன் மட்டும் பேசலாம். லைக் வந்து என்னென்னா, சம்டைம்ஸ் ஒருத்தங்க சிங்கிள் ஷாட்டில் வர போகிறீங்க, சிங்கிள் ஷாட்டில் போகும்போது ஒரே அது கண்டினியூட்டி இருக்கணும். ஒருத்தர் கொஞ்சம் லேக் ஆகிட்டா கூட அவர் பிடிக்கிறது மிஸ் ஆகும், அடுத்தவர் மிஸ் ஆகும், மறுபடியும் ரீடேக் போவீங்க, கேமராமேன் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அது எப்படி மாஸ்டர் நடக்கும் அந்த போர்ஷன் மட்டும்? ஏன்னா சிலர் என்ன யோசிப்போனா, சில சிஜியில் கூட பண்ணுவாங்க போல இருக்குது. அந்த விஷுவல் அப்படி இருக்கும், அந்த ஸ்லோ மோஷன் வரும்போது சிஜியாக இருக்கும், அப்புறம் பிடிச்சி அப்படி தூக்குறதுலாம் சிஜியாக இருக்கும் அப்படின்னு கூட நினைப்போம். சொல்லுவாங்க சார். பட் சிஜியில் பண்ணால் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் சார், அது சிஜி கிடையாது, ஒரிஜினல். அதாவது காலையில் அந்த ஃபைட்டு கம்போஸ் பண்ணோன்னே நான் கேட்டேன், சார் உங்களுக்கு இது ஓகேன்னா இது பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கட் பண்ணி போய்க்கலான்னு சொன்னேன். எங்கே காட்டுங்கன்னு தனுஷ் சார் கேட்டார். தனுஷ் சாருக்கு எப்போவுமே அந்த சிங்கிள் ஷாட் ரொம்ப பிடிக்கும். அப்போ தனுஷ் சார் வந்து பார்த்துட்டு, மாஸ்டர் சூப்பராக இருக்குது, இது பண்ணலாம் அப்படின்னாரு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clock இருக்கும், 12:30 1 o'clock அந்த மாதிரி டைமில் பார்த்துட்டு இதை பண்ணலாம் மாஸ்டர் அப்படின்னாரு. இல்லை சார் கட் பண்ணி பண்ணால் பண்ணி வேணாம் இது சிங்கிள் ஷாட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். பட் அங்கேருந்து ஒரு 1 o'clockலேருந்து அவர் வந்து 4:30 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணார். அந்த ஒரு ஷாட்டை 4:30 வரைக்கும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி, கேமரா வச்சு சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டிங் பர்ஃபெக்டாக அந்த ஒரு 5 o'clock ஒரு லைட்டிங், நல்ல லைட்டிங் இருக்கும் அந்த இடத்துல. அப்போ வந்து டேக் போகலாம் மாஸ்டர்னு சொன்னார். டேக் போனால் அப்போ போனோம். அந்த ஒரே டேக்கில் எடுத்துட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரே டேக்கில் எடுத்துட்டோம். இதில் சிஜியெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னென்னா
இப்போ சிஜினா நிறைய காம்ப்ளிகேஷன் வரும். கட்டை பிடிக்கிறது தப்பாக இருக்கும், அடிக்கிறது தப்பாக இருக்கும், உடையிறது தப்பாக இருக்கும். பட் எல்லாமே அது என்னென்ன சார், அவங்களுடைய மெனக்கிறது தான். ஒரு ஆக்டர் வந்து நான் ரெடி அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம எப்படி விட முடியும்? ஸோ இப்படி வர்றது தான் அந்த சிங்கிள் டேக், இப்படி வந்தது தான் அந்த சிங்கிள் டேக். இது வந்து நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ கர்நாடகாவில் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இந்த எப்படி எடுத்தீங்க, நாங்களும் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்ட்டு. இல்லை சார், அது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும், இல்லைன்னா வராது. இப்போ அதேமாதிரி தெலுங்கில் கேட்டிருந்தாங்க, இது எப்படி எடுத்தீங்க, எப்படி இது உடையுது, இந்த இடத்துல எப்படி உடையுது சார், அது ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றவங்க கேட்குறாங்க. ஏன்னா அது ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட், நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார், நம்ம இப்போ இவ்வளோ டெக்னிக்கல் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறோம். சார்லி சாப்ளின் இருக்கார், அவருக்கு முன்னாலே அவர் பேர் என்ன, பஸ்டர் கேட்டன் காலத்தில் என்ன இருந்துச்சு, எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அவங்க. இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, காமெடியில் வந்து பெரிய ஆக்ஷன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களா, அப்படி இல்லை. நான் சொல்கிறது அதில் தான் நிறைய ஆக்ஷன் இருக்கும். நீங்கள் சார்லி சாப்ளின் படத்துக்கு மியூட் பண்ணிடுங்க, இங்கே வேறு ஒரு சீரியஸான மியூசிக்கை போடுங்க, அது எவ்வளோ பெரிய ஆக்ஷன் படமாக தெரியுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக அதை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சவுண்டு ஒருத்தனை எப்படி மாற்றுது, புரியுதுங்களா? அது ஃபன் சவுண்டு போட்டோடனே நம்மளுக்கு ஃபன்னியாக சிரிக்கிறோம். அதில் ஒரு சீரியஸ் சவுண்டை போட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஆகிடும். ஸோ நம்ம ஒவ்வொரு படத்துக்கும் அவங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க யோசிங்க. அவங்க நம்மளாம் இப்போ சொல்கிறோம், இப்போல்லாம் நம்ம டிஜிட்டல் வந்துடுச்சு, அப்போல்லாம் நெகட்டிவ் காசு ஃபிலிம் மேக்கிங் வந்து அப்போல்லாம் கஷ்டம், டஃப்பு. இப்போது இவங்கெல்லாம் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அதை பண்ணியிருப்பாங்க. அடிபட்டிருக்கும், விழுந்திருப்பாங்க, எந்திரிச்சிருப்பாங்க, ரத்த கலரியாயிருக்கும். ஸோ எப்போவுமே அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனுடைய மகத்துவமே என்னென்னா, அது வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். இப்போ எனக்கு கூப்பிட்டு ஒருத்தங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு சக்ஸஸ். இல்லை, அந்த மாதிரி வந்தது தான் அந்த மாதிரி ஒன்று. ஓகே. அண்ட் உங்களுடைய ஃபிட்னஸ்க்கான சீக்ரெட் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி கன்று மாதிரி இருக்கீங்க பார்க்குறதுக்கு. இல்லை, நீங்கள் பார்க்கும்போது திடீர் ஃபிட்டாக இருக்கீங்க. இந்த ஓரளவுக்கு இருக்குங்களா, இப்போ 50 மாதிரி ஏஜ் தொடும்போதுலாம் ஒரு மாதிரி இதுவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க. ஸோ எப்படி மாஸ்டர் ஃபுட்டெல்லாம் எப்படி? ஏன்னா அதுவும் இங்கே நீங்கள் ஷூட்டிங் இங்கே மட்டும் போகல, நீங்கள் வேறு கண்ட்ரி போகிறீங்க, வேறு ஸ்டேட் போகிறீங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்க ஃபுட்டும் சாப்பிட நேரிடும். பட் அந்த ஹெல்த்தியாக வச்சுக்கிற சீக்ரெட் என்ன? இல்லை, நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஆமாம், நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி. இல்லை, உணவு முறை கேட்குறேன். இந்த ஃபுட்லாம் அதெல்லாம் நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊர் வெதர் உங்கள் பாடியை அடாப்ட் பண்ணிக்கும். கரெக்டாக? அந்த ஊர் வெதரை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஊரில் விளையிற எல்லாமே சாப்பிட்லாம். நம்ம அந்த ஊரில் கிடைக்கிறது தான் சாப்பிடணும். அது நம்ம பாடி அடாப்ட் பண்ணிக்கும். அதை பற்றி நான் ஒரி பண்ணாங்க. ஆனால் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறத, எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும் விட்டுட்டு மீது எல்லாத்தையும் கேட்குறீங்களா, அடித்து கேட்குறீங்க. ஏன் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே அப்படி இருக்கலாம், நீங்களும் ஃபிட்டாக இருக்கலாம் தம்பி. பட் அதுக்கு காரணமே அதான் சொல்கிறேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் செட் ஆகிடும். சாப்பிட்றது ரெண்டாவது தான் தம்பி. சாப்பாடு கண்ட்ரோல்னால குறையுதுன்னு சொல்கிறதுனா செகண்டரி தான். முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி பழகுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மெட்டபாலிசம் சரி, உங்களோட மைண்டும் சரி ஒரு மாதிரி செட் ஆகிரும். இப்போ என்ன வேணால் சாப்பிட்லாம் நீங்கள். இதுதான் அதுதான்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் உட்காந்துட்டு எனக்கு பொங்கல் சாம்பார் வேணும்னா கிடைக்குமா என்ன? அங்கே ப்ரெட்டு தான் கிடைக்கும், அதை சாப்பிட்ணும். இப்போ நம்ம ஊரில் வந்து எப்போ ஒரு ப்ரெட்டு ரொட்டியை கொடுக்கணும்னா ரொட்டி நல்லா இருக்காது, நம்ம ஊர் ப்ரெட்டு நல்லா இருக்காது, அந்த ப்ரெட்டு மாதிரி இருக்காதுல்ல. ஸோ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இப்போ நார்த் இந்தியாவில் போய் ஷூட் பண்ணோன்னா அங்கே போனால் சப்பாத்தி கிடைக்கும், ரொட்டி கிடைக்கும், புல்கா கிடைக்கும், அந்த மாதிரி சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஸோ கிடைக்கிறது சாப்பிட்டுக்க வேண்டியதான். நான் நல்லா சாப்பிடுவேன் தம்பி, நான் கம்ப்ளீட் ஃபுட்டிங், நல்லா நான்வெஜ் சாப்பிடுவேன். கேரளா போனால் நல்லா மீன் சாப்பாடு சாப்பிடுவேன், ஹைதராபாத் போனால் நல்லா பிரியாணி சாப்பிடுவேன். எந்தெந்த ஊரில் என்னென்ன கிடைக்குது சாப்பிடுவேன். ஆனால் ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். ஓகே மாஸ்டர். ஸோ நேரத்துக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் இன்னும் சக்ஸஸ் ஆகணும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு படமும் சரி, அந்தந்த முக்கியமாக அந்த சன் சீக்வன்ஸ் பார்த்துட்டு மற்ற லாங்குவேஜ்லேயும் உங்களை கூப்பிடணும். நிறைய கூப்பிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இன்னும் நிறைய கூப்பிடணும். மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம். இந்த படத்தை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த படத்தில் எல்லா படத்துலையும் எல்லோரும் உழைக்கிறது தான் இந்த படத்துலையும் உழைச்சிருக்கிறோம். பட் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எதுக்கு அப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, ஒரு கேரளாவுக்குன்னு ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குது, சின்ன ஒரு 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 கண்ட்ரோலுக்குள்ளே உள்ள ஒரு பட்ஜெட் இருக்குது படத்துக்குன்னு பண்ணுறதுக்குன்னு. அந்த பட்ஜெட்டெல்லாம் மீறி இது ஒரு ஓப்பன் பட்ஜெட்டில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு ஆண்டனி பெரும்பா ஒரு ப்ரொடியூசராக இருக்கட்டும்,
அதில் நடித்த நடிகர்கள், மோகன்லால் சாராக இருக்கட்டும், அதை இயக்கிய ஒரு பிருத்திவிராஜ் சுகுமாரன் சார் டைரக்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, அதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் சரி ஒர்க் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்ம ஊர்லேருந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு படம் போய் ரீச் ஆகாதா, உலகம் முழுக்க போய் ரீச் ஆகாதா அப்படின்னா ஒரு ஓப்பன் பட்ஜெட் வச்சு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மதிக்க வேண்டியது நம்மளோட வேலை. அது மதிப்புங்கிறது என்னென்னு நான் சொல்கிறேன்னா, அந்த தேட்டரில் போய் ப்ராப்பராக உட்காந்து அந்த தேட்டரில் இருக்கிற மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது இந்த படம் உங்களை வந்து ஏமாற்றாது. கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறது தானே. நாங்கள் என்ன கஷ்டப்பட்டு உழைக்காமலாம் வந்து 150 ரூபா டிக்கெட் எடுக்கணும், 350 ரூபா டிக்கெட், பட் இருந்தாலும் அந்த 150 ரூபாய்க்கு நாங்கள் மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதனுடைய சாட்டிஸ்ஃபை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். And thank you very much. Thank you, Master. Thank you.